இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. என்னை கூட்டிச் செல்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்வேன். அவர் காட்டிய வழி செல்வேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. சுகதைலங்கள் கொண்டென்னை தேற்றி அபிஷேகம் செய்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவேன். என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய்
இருக்கின்றார் தாழ்வடையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களோடு கொள்ளுகிற இந்த ஐக்கியம் என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஆண்டவரிலே கழிகூற தேவன் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களோடு ஐக்கியம் கொள்ள வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் ஆகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கடந்த 2 மாதத்திலே பார்த்த அந்த வார்த்தைகளை வைத்து நாம் தொடர்ந்து அதை குறித்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம். தேவன் நம்மோடு பேசட்டும். யோவான் 10வது அதிகாரம் 10-11. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற அந்த பரிபூரண ஜீவனை பரலோகத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறதற்கு முன்பதாக இந்த பூமியிலேயே முழுவதுமாக அனுபவிக்கத்தக்கதாக நாம் எப்படிப்பட்டு வாழ வேண்டும் என்று தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது, நாம் அதை பெற்றுக்கொள்ள, பரிபூரண ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நாம் தேவனுடைய கட்டளையை பார்க்கும் பொழுது, வேதாகமத்தை முழுவதுமாக பார்க்கும் பொழுது அதனுடைய ரத்தின சுருக்கமாக சொன்னால், நாம் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்முடைய தேவனிடத்திலே, இரட்சகரிடத்திலே அன்பு கூற வேண்டும். நம்மிடத்திலே நாம் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும். லவ் காட் அண்ட் லவ் மேன். வேதாகமத்தினுடைய முழு காரியத்தை சுருக்கமாக சொன்ன லவ் காட் அண்ட் லவ் மேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது வித்தியாசமான வார்த்தைகளிலே தம்மை பின்பற்றினவர்களுக்கு இது போதித்தார், நமக்கு போதித்திருக்கிறார். நாம் ஒருவரிலே ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இது தேவன் கொடுக்கிற, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கட்டளை. நாம் ஒருவரிலே ஒருவர் அன்பு கூறும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள், உலகம் அறிந்து கொள்ளும். ஆகினாலே தேவன் இப்படி வைத்திருக்கிற பரிபூரண ஜீவனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் அவரை நேசிக்க வேண்டும். சகோதரர்களாக அல்லது தேவ பிள்ளைகளாக, தேவ மனுஷராக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பரிபூரணமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு 3 காரியத்தை சொல்றோம்னா, நாம் தேவனோடு நெருங்கின உறவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை. அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தேவ வசனங்களாக எடுத்து அதை விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தாற் போல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு, வழிநடத்தலுக்கு நாம் ஒப்புக்கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் ஜீவிக்க வேண்டும். இப்படி ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு பண்ணின அந்த பரிபூர்ண ஜீவன், வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகிறது. அதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். நித்திய ஜீவனை
அல்லது தேவன் தருகிற சந்தோஷ சமாதானமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அதைத்தான் யோவான் 10:10 பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அதனாலே நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை குறித்து தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அருமையான ஒரு காரியம், ஆவிக்குரிய கனிகள், ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22-23 காணப்படக்கூடிய ஆவியின் கனிகளினாலே தேவன் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாக அது செயல்படுகிறதாக இருக்கும். ஆனா ஒரே நாளிலே இந்த அனுபவத்துக்குள்ளே வருவோம் என்றால் அது முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் அவரை போல எப்பொழுது பரிபூரணராவோம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனம் ஆண்டவருடைய வருகையின் போது நாம் அவரை தரிசிப்பதனாலே அவரை போல் இருப்போம் என்று சொல்லுகிறது. ஆனா அதே சமயத்துல ரட்சிப்பின் கிரியை நம்மிலே ஆரம்பித்த தேவன் பாவ மன்னிப்பை நமக்கு தந்திருக்கிறார், பாவத்திலே வெற்றியை தந்திருக்கிறார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நெருங்கி 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 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் உறவாடுகிறோமோ அதற்கு தகுந்தபடி இந்த பூரண ஜீவனை அதிகமாக அனுபவிப்போம். ஆவியானவருடைய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வசனம் 9 கனிகளை குறித்து சொல்லுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் நம்மிலே விழுந்து போன நிலையிலே காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ரட்சிப்பின் போது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுனால தேவ ஆவியானோர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது இந்த ஆவியின் கனிகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் நெருக்கமாக ஜீவித்து தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது எவ்வளவுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு நெருக்கமாக இயேசு கிறிஸ்துவோடு ஜீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த ஆவியின் கனிகளை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். கடந்த சமயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அன்பு என்று பார்த்தோம். அன்பு இருக்கும் பொழுது அங்கே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகும். மன்னிக்கிற சுபாவம் வரும் பொழுது ஒருவருக்கொருவர் பாவம் செய்தவர்கள் ஒப்புரவாகிறதுனாலே மனுஷனோடு மனுஷன் கொள்ளுகிற அன்பானது நெருங்கி வரும் பொழுது அந்த ஆவியின் கனியாகிய அன்பை நாம் ருசிக்கிறவர்களாக இருப்போம். இந்த ஆவியின் கனியை, அன்பை நாம் ருசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று நாம் அனுபவிக்கும் போது அதை நன்றாக உணர்ந்து கொள்வோம். முக்கியமாக யோவான் சுவிசேஷகர் தம்முடைய சுவிசேஷத்திலும் தம்முடைய நிருபங்களிலும் இந்த அன்பை நாம் எப்படி நாம் பெற்று அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக கொடுப்போம் என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அதை நாம் வாசித்து தியானித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வேளையில நான் ஒருவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா, தாவீது இவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இதை நாம் சுருக்கமாக பார்க்கும் பொழுது சவுல் முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாதாரணமான நிலைமையில இருந்த ஒரு மனுஷனை உயர்ந்த நிலைமைக்கு தேவன் உயர்த்தினார். அவன் ராஜாவாக இருந்தான். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ராஜாவாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்து அவன் அவினாலே நிரப்பப்பட்டவனாக ஊழியத்தை செய்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான கீழ்ப்படிதல் இல்லாமற் போனதுனாலே
அவன் தேவனுடைய அந்த ஆள்கையிலிருந்து அவன் விழுந்து போனான். தேவனை சார்ந்து ஜீவித்து அரசாள வேண்டியவன் அவன் தன்னலமுள்ள ஒரு மனுஷனாக மாறி தன்னுடைய உயர்வு, தன்னுடைய ராஜ்யபாரம், தன்னுடைய சந்ததியினுடைய ராஜ்யபாரம் இவைகளை குறித்து நினைக்கும் பொழுது அவன் தன்னலம் உள்ளவனாக மாறினான். தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு காட்ட மறந்து போனான். முக்கியமாக சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த உறவை நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் காண முடியும். முதலாவது சாமுவேல் இவருக்கு சில காரியங்களை தேவ கட்டளையை கொடுக்கிறார். அமலேக்கியரை முழுவதுமாக அழித்து விட வேண்டும், ஆடு மாடு மிருகங்கள் எல்லாவற்றையும் அழிக்கணும் என்று சொல்லும் பொழுது சவுல் அந்த வார்த்தைகளை முழுவதுமாக கை கொள்ளாதபடி போறான். அதுக்கு முன்பாக சவுல் சொல்றார், நீ போ கில்காலிலே போய் காத்திரு, 7 நாள் அளவும் நான் வருகிற வரைக்கும் காத்திரு, நான் வந்த பிறகு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பும் பொழுது சவுல் காத்திருந்தான். ஆனா அந்த கரெக்டா வாட்சை பார்த்துக்கிட்டு இந்த நேரம் முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி அந்த நிலைமையில 7 நாள் முடிந்தது. சாமுவேல் வர தாமதமான உடனே ஆசாரியன் மட்டும் செய்யக்கூடிய பலி செலுத்துகிற வேலையை அவன் செய்தான். தேவ வார்த்தையை அவன் மதிக்காதபடிக்கு கீழ்ப்படியாதபடி போனதுனாலே அவன் பாவம் செய்தான். காரணம் என்ன? தன்னை பாதுகாக்க, தன்னோடு கூட போர் செய்ய தங்களை கொடுத்திருந்த ஜனங்கள், அநேக ஜனங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இனிமே இதுக்கு மேல காத்துக்கொண்டா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, என்னுடைய ராஜ்யபாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜனங்கள் இல்லைன்னா என்ன ஆகும் என்று அவன் நினைத்தான். ராஜ்யபாரத்தை கொடுத்த தேவன் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் மறந்துவிட்டு ஜனங்களின் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்தான். தனக்காக போராடக்கூடிய ஜனங்கள் மீது நம்பிக்கை வைத்ததுனாலே தேவ வார்த்தைக்கு அவன் அங்கே கனம் கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. மாறாக சாமுவேல் வருகிறதுக்கு சற்று தாமதமானதுனாலே அவன் பலி செலுத்தினான். தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் குற்றமுள்ளதாக காணப்பட்டது. இரண்டாவதாக அமலேக்கியரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், எல்லாரும் அழிக்கிறணும். பாவத்தினாலே நிரம்பின ஜனங்கள், தேவ ஜனங்கள், கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருந்த மக்கள், இவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தேவ கட்டளை. ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்? இந்த ஜனங்கள் எனக்காக போராடுகிறார்கள், அவர்களுக்கு இந்த கொள்ளை பொருளிலே நான் பங்கு கொடுக்க வேண்டும், இல்லாட்டா என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இது மூளை அறிவு. தன்னை அனுப்புகிறவர், தனக்கு கட்டளை கொடுத்தவர் தேவன் என்பதை மறந்து அவன் அமலேக்கியரை அழித்தான். ஆனால் ராஜாவை கைதியாக பிடித்துக் கொண்டான். தான் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கைதியாக வைக்கும் பொழுது அது அவனுக்கு பெருமையை கொண்டு வரும் என்று நினைத்தான். தனக்கு மரியாதையை மதிப்பை கொண்டு வரும் என்று நினைத்தான். அதிலே அவன் பாவம் செய்தான். ஆடு மாடு மிருகங்கள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். ஆனால் அவன் நலமானவைகளை, முதல் தரமானவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டான், மற்றவைகளை அழித்து போட்டான். ஏன் அவன் வைத்துக் கொண்டான் என்றால் அதை தன்னுடைய ஜனங்களுக்கு கொள்ளை பொருளாக கொடுக்கும் பொழுது பலி செலுத்தி அந்த மாம்சத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள், என்னோடு கூட இருப்பார்கள். தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும் என்பதை விட்டுவிட்டான், கீழ்ப்படியில. ராஜ்யபாரம் போயிற்று. தேவன் அவனை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நிறைவாக நமக்குள்ளே இருக்கும். ஆவியானவர் போகும் பொழுது உலக ஆவி, மாம்ச ஆவி, இச்சைகளின் ஆவி, பொருளாசையின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, தன்னலமான ஆவிகள் உள்ளே வருகிறதுனாலே அலைக்கழிக்கப்படுகிற வாழ்க்கை வரும். இன்றைக்கு அநேக பெயர் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இதுதான் காணப்படுகிறது. தேவன் எதற்கு இருக்கிறார்? ஆசீர்வதிக்க. பணத்தை, பொருளை, வேலையை, முன்னேற்றத்தை, உலக சௌகரியங்களை, வசதி வாழ்க்கையை கொடுக்கிறதுக்குத்தான் தேவன் இருக்கிறார் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை மதிக்காதபடிக்கு, தேவனுடைய கட்டளைகளை மதிக்காதபடிக்கு ஜீவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தன்னுடைய தன்னலமான வாழ்க்கைக்கு பிறருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவனிக்கிறது இல்லை.
இந்த நாட்களிலே உலகத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள், அலுவலகத்திலே இருக்கிற அதிகாரிகள், பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள், இவெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் தன்னலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிறருடைய கஷ்டங்களை, பாடுகளை நினைக்காத நிலைமையிலே மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால இந்த சவுலின் பாவம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொல்லாத ஆவி அவனிடத்திலே வந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் உள்ளவனாக அவன் மாறிவிட்டான். இவனுக்கு பொல்லாத ஆவி வந்தது. பொல்லாத ஆவி போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது தாவீதை பற்றி சிலர் சஜஸ்ட் பண்றாங்க. தாவீதை கூட்டு கொண்டு வருகிறார்கள். தாவீது அவன் வாத்தியத்தை வாசித்து தேவ பிரசன்னத்தை அவன் கொண்டு வரும் பொழுது பொல்லாத ஆவி நீங்குகிறது. தாவீதை சவுல் நேசித்தான் மிகவும். அவன் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம். அவன் இவனை மிகவும் நேசித்தான். 23வது வசனத்துல பார்க்கும்போது பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்குகிறது. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல அவன் யாரு என்ன ஏதென்று தெரிந்து கொண்டான். பிறகு அவன் தாவீது போய்விட்டான் என்று நினைக்கிறேன். பெலிஸ்தருக்கு விரோதமான போர் வருகிறது. கோலியாத்து வருகிறான். கோலியாத்தை மேற்கொள்ள யாராலும் முடியவில்லை. தாவீது அங்கே வருகிறான். தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த தேவ வாலிபன், தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சி உடையவன், விசுவாசம் உள்ளவன், சிங்கத்தையும் கரடியை கிழித்தது போல இந்த தேவ பயமற்ற பெருச்சேனையும் அழிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு வருகிறவன். சேனைகளின் கர்த்தராய் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறவனுக்கு விரோதமாக நின்று தேவ பலத்தாலே அவனை மேற்கொள்கிறான். ஜனங்கள் பாடுகிறார்கள், 20,000 தாவீது கொண்டது 10,000. அங்கே பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது. 18:8-9 நம்ம பார்க்கிறது என்னன்னா, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். தனக்கு பாடல் பாடி அசுத்தாவியை தன்னை விட்டு நீக்கிற ஒருவன், அவன் யாருன்னு கூட 2வது மறந்து போறான். யாரு மகன்னு கேட்கிறான். மிகுந்த காய்மகாரமாக அவன் பார்க்கிறான். அங்க பொல்லாத ஆவி வருகிறது. உடனே என்ன செய்யறான்? தாவீதை ஈட்டியினாலே குத்தி கொல்ல முயற்சி செய்கிறான். கொலை வெறின்னு ஆவி வருகிறது. அவனுடைய இதயத்துல பொறாமை வந்தபோது, எரிச்சல் வந்தபோது அங்கே அதிகமாக நேசித்த தாவீதின் உள்ள அன்பு போய்விட்டது. ஏன்னா சவுல் தன்னலமான ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவன் தெய்வீக அன்பை வெளியே காட்ட மறந்து விட்டான். அங்க பொல்லாத ஆவி. பிறகு அவனுடைய சவுளுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். வேதாகமத்துல பார்க்கும்போது அநேக முறை அவன் தாவீதுக்கு விரோதமாக பேசுகிறான். தாவீதை கொல்லுகிறதற்கான வழிகளை பார்க்கிறான். மீகாலை தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கும் போதும் அவன் பொல்லாத நோக்கத்தோடு நான் கொடுக்கிறேன்னு சொல்றான். இவன் பெலிஸ்தீயருடைய நுனித்தோலின் மாம்சத்தை கொண்டு வந்து அதுல செத்து போவான்னு யோசிக்கிறான். ராஜ்யபாரம் தாவீதுக்கு போயிருமோன்னு பயப்படுறான். மகன் கூட்ட கூட அவன் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை ஆயிற்று. ஆனா பல முறை தன்னை கொல்ல நினைத்த சவுலை தாவீது பழிவாங்க வாய்ப்பு கிடைத்த நேரத்திலும் அவன் இல்லை. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுலை தான் எந்த விதத்திலும் விரோதிக்க அவன் விரும்பவில்லை. அது தாவீதினுடைய இதயத்தில் இருந்த அந்த தெய்வீக அன்பை காட்டுகிறது. அவன் தேவனை மதித்தான், தேவனுக்கு பயப்பட்டான். ஆகையினால அந்த தேவ பயமானது அவனுடைய அன்பை பெருக பண்ணுகிறது. சவுலுக்கு விரோதமாக பழிவாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு அவனுக்கு விரோதமாக 2 சான்ஸ் கிடைச்சது கொல்லுகிறதற்கு. அவன் செய்யாதபடி தேவனா பார்த்து எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டான். இது தேவனோட அந்த தேவ அன்பினாலே நிறையப்பட்ட தாவீதின் அன்பை அது காட்டுகிறது. ஆகினால் அருமையானவர்களே, இந்த இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு விரோதமாக சில காரியங்களை சிலர் செய்யும் பொழுது, பேசும் பொழுது, நம்ம ஒருவேளை பதிலுக்கு பதில்
ஒரு கடினமான ஒரு காரியத்தை செய்யாவிட்டாலும் நம்முடைய இருதயத்தினுடைய ஆட்டிடியூட தேவன் பார்ப்பார். நாம் எந்த அளவுக்கு தேவ கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். ஒருவரிடத்திலே ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை கட்டளை எடுக்கிறது. யாரிடத்துல? நம்மை நேசிக்கிறவர்களுக்கு இடத்திலே மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நாம் நேசிக்கணும். நேசிக்கிறதுனா என்ன? ஒரு சிறு அணுவளவு கூட ஒரு கசப்பு உணர்ச்சி காணப்படக்கூடாது. நமக்கு விரோதமாக அவர்கள் செயல்படும் பொழுது அவர்கள் கேட்காவிட்டாலும் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வர வேண்டும். 1 தீமோத்தேயு 1:5 பார்க்கும் பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு என்று சொல்லப்படுகிறது. நமக்கு சுத்த இருதயம் இருக்க வேண்டும். அதாவது இருதயத்திலே கூட பிறருக்கு விரோதமான அன்பற்ற காரியங்களை நாம் நினைக்காதபடி இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது நாம் திரும்பவுமாக அன்பாக, பட்சமாக, பாசமாக நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆனா நமக்கு எதிராக அவர்கள் பேசும் பொழுது, நமக்கு எதிரான சில காரியங்களை செய்யும் பொழுது நாம் எந்த ஆட்டிடியூட் நம்முடைய இதயத்திலே வருகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது தெய்வீக அன்பை தன்னுடைய இதயத்தில் வைத்து அவன் பாதுகாத்து கொண்டான். ஆகையினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தாவீதை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த மாதிரி யாருக்கு தேவன் சர்டிபிகேட் கொடுத்தார்? இவ்வளவுக்கும் தாவீது துணிகரமாக பட்சபாதத்திலே அவன் பாவத்தை செய்தான். ஆனால் அவனிடத்தில் காணப்பட்டது என்ன? ஒரு நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்டு அவன் பாவத்தை வெளிப்படையாக அறிக்கையிட்டான். எப்படி அவன் பாவம் செய்தான், அதே மாதிரி அவன் மறைக்காதபடிக்கு அவன் வெளிப்படையாக அறிக்கை செய்தான். இன்றைக்கும் சங்கீதம் 51 அவனுடைய அந்த நொறுங்குண்ட இருதயத்திற்கு சாட்சியாக இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பாவ அறிக்கையின் ஜெபமாக அந்த சங்கீதம் வருகிறது. தன்னை ராஜாவாக இருக்கும் பொழுதும் தன்னை அவன் தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அவன் சரிப்படுத்துகிறான். அருமையானவர்களே, சுத்த இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது, மற்றவர்களுக்கு விரோதமான பாவம் இல்லாதபடிக்கு தேவனை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய அந்த விசுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய அன்பை தேவன் விரும்புகிறார். அதுதான் கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுதல். தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியும் போது நாம் தேவனோடு நெருங்கினவர்களாக நாம் ஜீவிக்கிறோம். அந்த நெருக்கமான ஜீவன் நமக்கு அன்பின் கனியை நிறைவாக தருகிறது. இந்த அன்பின் கனி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக மற்றவர்களிடத்திலே நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். அடுத்த இந்த அன்பு நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அடுத்த கனியாகிய சந்தோஷம். இந்த சந்தோஷமானது தேவன் தருகிற சந்தோஷம். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், மாம்சம் தரக்கூடாத சந்தோஷம், பணம், பொருள், பதவி, இந்த உலகத்தின் மேன்மைகள் தராத சந்தோஷம், இவைகளெல்லாம் கொஞ்ச காலம் அழிந்து போகும். ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம் அது அழியாத சந்தோஷம். இந்த உலகத்துல நாம் எத்தனை காரியங்கள் பார்த்தாலும் ஒரு ஆத்துமா மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக வரும் பொழுது நாம் பெறுகிற சந்தோஷம் அது மிகுந்த பெரிய சந்தோஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அதை குறித்து 2 வசனத்திலே பார்க்கிறோம். 7வது 9வது வசனம் என்று நினைக்கிறேன். மனம் திரும்புகிற பாவியத்தை ஒரே பாவிய நிமித்தம் தேவதூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும், பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒருவரை நாம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அன்பினாலே நிரம்பி இன்னொரு ஆத்மாவை ஆண்டவருடைய பாதைக்கு கொண்டு வரும் பொழுது, ரட்சிப்புக்கு வழி நடத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்து வண்டியிலே கொண்டு நிறுத்தி அவர்களை மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாற நாம் செயல்படும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் பரலோகத்திலே தேவ சமூகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், அல்லது தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பி பரலோகத்து போவதற்கு முன்னாலே கொடுத்த கடைசி கட்டளை,
நாம் உலகம் முழுவதும் சென்று நாம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றணும், தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசிக்கணும் என்று கட்டளையிட்டார். இதை நாம் செய்யும் பொழுது தேவ அன்பினாலே தான் செய்ய முடியும். அன்பில்லாதபடிக்கு இதை செய்ய முடியாது. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க, அது பெருத்த சந்தோஷம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, பாவத்திலே இருந்த காலத்திலே இருந்த என்ன சந்தோஷம், ஒருவேளை நல்ல சாப்பிட்டா ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும், நல்ல படிச்சு பாஸ் பண்ணும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும், வேலை கிடைக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. மாம்ச இச்சை சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. ஆனா நான் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக வரும் பொழுது எனக்கு தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம், பாவத்திலே கடந்த என்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வந்தார் என்ற அந்த ரட்சிப்பை அனுபவிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் பெருத்த சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஆவியிலே நான் வளர வளர தேவன் இன்னும் சில காரியங்களை எனக்கு கொடுத்தார். மற்ற ஆத்மாக்களிடத்திலே பேசுகிறது, அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவது, அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பது, அவர்களுடைய போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஆலோசனை கொடுத்து அவர்களை அவருடைய விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளே உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தை தேவன் கிருபையாக எனக்கு தந்த காரியங்களை நான் செய்யும் பொழுது ரொம்ப அதிகமாக செய்தேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த அளவிலே, என்னால் இயன்ற அளவிலே என்னுடைய பலவீனங்களோடு, ஆவிக்குரிய பலவீனங்களோடு, சரீர பலவீனங்களோடு ஊழியம் செய்தாலும் அதன் மூலமாக தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு எந்த சந்தோஷமும் அது பெரிதான சந்தோஷம் இல்லை. அதனால் அருமையானவர்களே, பிலிப்பியர் 4:4 என்று நினைக்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் பட்டவர். எதற்காக பட்டார்? தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, மற்ற ஆத்துமாக்களுடைய உயர்வுக்காக பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுபட்டார். உலக பிரகாரமாக அவர் வேத வசனங்களிலே அவர் அதிகமாக கற்று தேர்ந்த கல்விமான். ஒருவேளை அந்த காலத்துல அவர் ஒரு தியாலஜிக்கல் செமினரி பிரின்சிபலாக, ப்ரொஃபஸராக இருந்திருக்க முடியும். ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் ஊரா நடந்து போய் பிரயாணம் பண்ணி சேதங்கள், பாடுகள், கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவர் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் கொடுக்கிற பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பரலோக நித்திய ஜீவனின் காரியங்களை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதனால அவர் எந்த நிலைமையிலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டே என்று சொன்னார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது உயர்ந்ததாக இருந்தது. அதனால தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, தன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த சந்தோஷத்தை பெறவும், அந்த சந்தோஷத்திலே நிலைத்திருக்கவும் தக்கதாக அவர் அவர்களிடத்தில் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமாயிருங்க என்று சொல்கிறார். இந்த சந்தோஷம் எப்படி நமக்கு வரும்? இந்த சந்தோஷம் என்ன? இந்த சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது, இது joy is the fruit of an abundant life. பரிபூரணமான வாழ்க்கையிலே இருந்து வரக்கூடிய ஒரு கனி இந்த ஜாய். ஆவியான் கனியாகிய இந்த இரண்டாவது சொல்லப்பட்ட கனியாகிய இந்த சந்தோஷம், இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஒரு கனி, அல்லது ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி போகிறதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அல்லது இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், joy is the result of a right relationship with God and man. Joy is the result of a right relationship with God and man. தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு சரியான உறவின் மூலமாக வரக்கூடிய ஒரு கனி இந்த சந்தோஷம். நாம் தேவனுக்கு நமக்கு இடையில பாவம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளும் பொழுது தேவனோடு நமக்கு நெருங்கின உறவு. நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில பாவம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு நமக்கு இடையில நெருங்கின அந்த உறவு இருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப் பரிசுத்தமாக அமையும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10-11 வசனங்களை என்ன பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது நாம் சந்தோஷத்தை பெறுகிறோம். அந்த சந்தோஷம் அது நிறைவாய் இருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. when we have right relationship with Jesus, தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கை கொண்டு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அப்படி அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் சந்தோஷத்தை பெறுகிறோம். அது நிறைவாக இருக்கும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சரியான உறவோடு கூட இருக்கும் பொழுது, அல்லது தேவனும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம், நற்செய்தி பொருந்தி இருப்போம், ஆறுதல் அடைந்தவர்களாக இருப்போம். இந்த உலகத்தின் பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர், வியாதி, பலவீனம், தரித்திரம், எந்த ஒரு பாடும் நம்முடைய சமாதானத்தை நீக்காது, நம்முடைய சந்தோஷத்தை நீக்காது. ஏனென்றால் சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறது என்று சொன்னேன். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரத்துல கணவனும் மனைவியும் எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று அங்கே 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு ஆண்களாக எடுத்துக்கொள்வோம். ஆண்களாக அல்லது கணவன்மாராக மனைவிகளை நேசிக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் இருக்கிறது. when you love your wife, there is joy in it. மனைவி தன்னுடைய கணவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது அங்கே சந்தோஷம். when a wife obeys the husband, there is joy in it. ஏன்? தேவனுடைய வார்த்தை எது? கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது அங்கே சந்தோஷம். மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லா காரியங்களிலும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது அங்கே தேவனுடைய சந்தோஷம். குடும்பத்திலே இன்று அநேக குடும்பத்திலே, சில வேளைகளில் விசுவாசிகள் என்று சொல்லுடைய குடும்பத்திலே கூட சந்தோஷம், சமாதானம் இல்லை. ஒன்றாக ஜெபிக்கிறார்கள், ஒன்றாக ஆலயத்துக்கு போகிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். சில சமயங்களிலே அங்கே அன்பு தாழ்ச்சி உண்டாகிறது, அன்பு குறைவு உண்டாகிறது. தேவனை கனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்களை தம்முடைய சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார். அதே மாதிரி 2 பேருக்கு இடையில பாவம், மனத்தாங்கல் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, பேச முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது, சுயம் தாக்கப்படுகிறதுனாலே ஒரு கிரீவ்டு ஃபீலிங், துக்கமான ஒரு உணர்வு உண்டாகிறது. நெருங்கின உறவு முடிக்கப்படும் பொழுது அங்கே சந்தோஷம் நீங்கி போடுகிறது. அந்த சமயத்திலே 2 பேருக்கு இடையில உள்ள அந்த பொறாமை, எரிச்சல், இரிட்டேஷன், கிரம்பிளிங், மர்மரிங், இது நீங்கத்தக்கதாக ஒருவரை ஒருவர் தாழ்த்தி அவர்கள் 2 பேரும் ஒப்புரவாகும் பொழுது மறுபடியுமாக அங்கே சந்தோஷம் வருகிறது. when you forgive one another and restore the former fellowship, there is joy in it. பாவத்தை அறிக்கையிட்டு ஒருவரை ஒருவர் தேவ அன்பினாலே மன்னிக்கும் பொழுது, உறவு சீர்படுத்தப்படும் பொழுது அங்கே தேவனுடைய அன்பு வருகிறது. அருமையானவர்களே, நம்மிலே அநேகர் திருமணமாகி குடும்பத்திலே இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட சந்தோஷ நிறைவா இருக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தையை கை கொண்டவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டின் ஆவியை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. நாம் நேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒருவரை ஒருவர்
மன்னித்து தாங்குகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகினால இந்த தேவ கிருபை நமக்கு வேண்டுமென்றால் தேவ ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேணும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கனப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனோடு நெருங்கின ஜெப உறவு, ஐக்கிய உறவு இருக்கணும். இந்த உறவு நம்மிலே நிரம்பும் பொழுது ஆவியின் கனிகள், வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனிகள் நமக்கு நிறைவாக இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த பரிபூரண ஜீவனை தருகிறார். இந்த பரிபூரண ஜீவன் வரும் பொழுது நாம் பிறரை நேசிப்போம். தன்னலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழியும். இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். தேவ நாமம் மகிமைப்படும். பரிபூரண ஜீவன் வரும். நாம் இந்த உலகத்தின் காரியங்களிலே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும், அழிந்து போகிற இந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவன் தருகிற சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்கிறோம். ஆத்மாக்களுக்காக நாம் தானாக பாரப்படுவோம், ஜெபிப்போம். அப்படிப்பட்ட மக்களை, பாரம் நிறைய அழிவுக்கு நேராக செல்கிற பாடுபடுகிற மக்களை சிலுவைக்கு நேராக வழிநடத்துவோம். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆவியின் கனிகள் நிறைவாயிருக்கும். நாம் பரிபூர்ண ஜீவனை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளப்பட்டு உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உமக்கு மகிமையாகவும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீர் சந்தியும். ஆவியானவரே, தொடர்ந்து நீர் கிரியை செய்து பரிபூரணப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். 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 இன்னமும் தாமதமே இன்ப சத்தம் கேளாயோ, இன்னலின்றி காத்திட இன்றுனை அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே. நீங்கிடா அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. கல்வாரி மேட்டினிலே கரங்களை விரித்தவரா, காத்துனை ரட்சித்திட கனிவுடன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே. நீங்கிடா அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. லோகத்தின் இன்பமெல்லாம் மாறிடும் க்ஷண பொழுதில் மாறிடானே சரியேசு மாண்புடன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே. நீங்கிடா அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. நாளை உன்னாள் ஆகுமோ, நாடாயோ நாதனை நீ நாசலோகை விட்டிட நாதன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே. நீங்கிடா அவர் அன்பையே